அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் கடந்த சில நாட்களாக இடைச்சொற்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் 19 சொற்கள் பெயர் சொல்லுக்கு முன்னால் சேரும் பொழுது அந்த பெயர் சொல்லுடைய இறுதியில் ஜர்ரு வரும். இந்த வேலையை செய்யக்கூடிய 19 எழுத்துக்கள் உள்ளன என்று பார்த்தோம். அதில் 19 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்தாக பார்த்துருக்குறோம். இப்போ இறுதியாக நம்ம பார்த்தது இலா. இலா என்கிற ஒரு சொல்லை பார்த்தோம். இலாண்டு அந்த மாதிரி அலிஃபு லாமு ஏ போட்டிருப்பாங்க. இலாண்டு அலிஃபை போட்டு எழுதாமல் என்ன செய்யணும், அலிஃபு லாமு ஏ. அப்போ இந்த இலா என்கிற ஒரு சொல்லுக்கு எதற்கெல்லாம் அது பயன்படுத்துவாங்க என்று சொன்னால், ஏற்கனவே மின் என்கிற ஒரு சொல்லை நம்ம பார்த்தோம். மின் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து, அதிலிருந்து, இதிலிருந்து என்ற ஒரு அர்த்தத்திற்காக வேண்டி மின் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். இந்த இலா என்பது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், அதுவரை, இதுவரை, இதிலிருந்து என்பதற்கு மின் பயன்படுத்துவார்கள். இலா என்பதை இதுவரை, அதுவரை என்ற அந்த வரைன்னு போடுறோம்ல, அதுக்கு பயன்படுத்துவார்கள். மின் என்றால் ஃப்ரம்னு சொல்லியிருக்கோம்ல, இங்கிலீஷில் ஃப்ரம்னு போடுவாங்கள்ல, அதுக்கு மின் போடுவாங்க. டூ சொல்கிறோம்ல, டூ இன்னாருக்குன்னு சொல்லி இதை நோக்கி, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இலா போடுவாங்க. ஒரு கடிதமே எழுதுவதாக இருந்தால், மின் முகமதின் இலா இப்ராஹீம், முகமதிடமிருந்து இப்ராஹீமுக்கு தபால் எழுதும்போது என்ன செய்வாங்க, யார் எழுதுகிறாங்களோ அவங்க பேருக்கு முன்னாடி மின் சேர்த்துக்கிடுவாங்க. யாருக்கு எழுதுகிறாங்களோ அதில் இலா சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ அந்த இலான்னா அதுக்கு, அவருக்கு, அவரை நோக்கி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வருது. அதுக்கு சில உதாரணங்களை நம்ம குர்ஆனில் இருந்தால் பார்க்கலாம். குர்ஆனில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு வசனம்தான் இது. என்ன வசனம்? ஒரு துன்பங்கள் ஏற்படும் பொழுது இன்னா லில்லாஹி ஒ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லணும் என்று கட்டளை 2வது அத்தியாயத்தில் 156வது வசனத்தில் இருக்கிறது. இதில் நமக்கு தேவையானது என்னென்னு கேட்டால், இன்னா லில்லாஹி, இது நமக்கு இந்த இலக்கணம் தேவையில் இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். ஒ இன்னா இலைஹி, இதுதான் நமக்கு தேவை. இப்போ இந்த இலைஹி என்பது, ஒ இன்னா நாங்கள், இலைஹி அவனிடமே, ராஜிஊன் திரும்பக்கூடியவர்கள். இன்னாண்டா நாங்கள், இலைஹினா அவனை நோக்கி, அவன் பக்கம், அவன் வரைக்கும், அந்த அர்த்தத்துக்கு என்ன செய்கிறது, ராஜிஊன் நாங்கள் திரும்பக்கூடியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் திரும்பக்கூடியவர், அவன் பக்கம், அவனை நோக்கி, அவனிடம், இந்த அர்த்தம் வருது பாருங்கள். இதுக்கு இந்த இலா. இந்த இலா என்பது ஜெயிது, அம்ரு, பக்ரு, ஃபாத்திமா, ஆயிஷா இந்த மாதிரி பெயர்களில் வந்துச்சுன்னு சொன்னால் இலாண்டே வரும். லமீரில் வந்துச்சுன்னா இலைன்னு மாறிக்கிறோம். எப்படி மாறிக்கிறேன்? இலா என்று சொல்லாமல் எப்படி செய்வாங்க, இலை, இலைஹி, இலைஹிமா, ஹுமான்னு சொல்லக்கூடாது. இலைஹிம், இலைஹா, இலைஹிமா, இலைஹின்ன, அதுக்கப்புறம் மாறாது. இலைக்க, இலைக்குமா, இலைக்கும், இலைக்கி, இலைக்குமா, இலைக்குன்ன, இலைய, இலைனா. அப்போ அந்த இலா என்கிறது தான் இலைங்கிறது. வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இலான்னு சொன்னோம், நம்ம இலைன்னு வருதுன்னு கேட்கக்கூடாது. இலா என்பது தான் இலை. இலைன்னு எப்போ வரும்னு கேட்டால், லமீரில் சேரும்போதெல்லாம் இந்த வடிவமாயிரும். லமீர் இல்லாமல் செய்து, அமரு, கழுத, குதிரை அந்த மாதிரி வார்த்தையில் இலா சேர்ந்துச்சின்னு சொன்னால் இலா என்ற இருக்கும். அந்த லமீரில் சேரும்போது மட்டும் இலைன்னு மாறிக்கிறோம். அப்போ இலைஹி. அப்போ ரஜான்னா திரும்பினான், ராஜிஊன் என்றால் திரும்பக்கூடியவங்க. எங்கே திரும்புவோம்? திரும்பி போகிறோம் இலைஹி, அவனிடம். இங்கேருந்து துன்யாவில் இருந்து இலைஹி அவனிடம். இந்த ஃப்ரம் இங்கேருந்து ஆரம்பிக்குது பயணம். எங்கே போய் முடியுது? அல்லாஹ்விடத்தில். அப்போ இன்னா இலைஹி அவனிடத்தில், ராஜிஊன் நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று இந்த 2வது அத்தியாயத்தில் 156 வர்றதுலேருந்து இங்கே விலைக்கு இந்த இலா எதுக்கு யூஸ் ஆகுது என்பதை என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம்.
அதே மாதிரி வந்து இந்த இலா என்பதற்கு சாதாரண லாமுடைய அர்த்தம் முன்னாடி படிச்சிட்டோம். லீக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு, இவனுக்கு, அந்த அந்த இக்குன்னு சொல்கிறோம்ல, அவருக்கு இவருக்குண்டு அந்த வார்த்தைக்கு அந்த கருத்துக்கு நம்ம ஏற்கனவே படித்த சொல் என்னன்னு கேட்டால் லில்லாஹி அல்லாவுக்கு, ஜெய்தின் ஜெய்துக்கு, அப்போ லில் மலாய்க்கத்தி மலக்குமார்களுக்கு, லில் இன்சானி மனுஷனுக்கு. அந்த என்பது இதற்கு அதற்குன்னு வரும்ல, அந்த அர்த்தத்துக்கு வந்து லாம பயன்படுத்துவாங்க இல்லையா? அதே பயன்பாட்டுக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் இலா என்பதையும் பயன்படுத்துவாங்க. இதே என்ற பயன்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? இலா என்பதையும் பயன்படுத்துவாங்க. எப்படி? இப்போ அன்சலண்டா அல்லாஹ் இறக்கினான், ஒரு குரான் இறக்குறான்ல, மலை இறக்குறான். அப்போ இறக்குறது வந்து ஒரு வேதத்தை நமக்கு இறக்குறான். இறக்கும் பொழுது யாருக்கு இறக்குறான்? ரசூலுல்லாவுக்கு இறக்குறான்னு வைங்களேன். அந்த இறக்குதல் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இலா என்கிற வார்த்தையை போட்டு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? உன்சில பிமா உன்சில மின் கபலிக்க மின் உன்சில இலைக்க. உன்சில என்றால் இறக்கப்பட்டது, இலைக்க என்றால் உன் பக்கம் இறைக்கப்பட்டதா, உனக்கு இறக்கப்பட்டதா? உனக்கு தான். இலைங்கிறது அதன் பக்கம் இதன் பக்கம்னு சொல்லணும், இது வரைன்றவன் அது இங்கே செய்ய முடியாது. உன்சில குரான் அருளப்பட்டது இலைக்க, உமக்கு. லக்க என்ற அர்த்தம், இலைக்கன்னு அர்த்தம் லாமுடைய அர்த்தம் தான். அப்போ உன்சில என்பது வந்து இறக்கப்பட்டதுன்னு வருது. யாருக்கு இறக்கப்படுது? இலைக்க, உனக்கு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் இந்த உன் என்பது குறிக்கிறது. அப்போ உன்சில இலைக்க, உன் பக்கம் அருளப்பட்டதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாவின் பக்கம், அல்லாஹ் வரைக்கும் அருளப்பட்டது, இந்த வரைன்னு செய்யலாம், அந்த இடத்துல செய்யக்கூடாது. என்ன அர்த்தம் செய்யணும்? லாமுடைய அர்த்தம் தான் இது. உன்சில இலைக்க, உமக்கு அருளப்பட்டது. அப்போ இலாவுக்கு என்ன அர்த்தம் வருது? உமக்கு, இக்கன்னா குணம், உமக்கு, அவருக்குங்கிறோம்ல, அந்த அன்சல நசலங்கிற சொல் வரும் பொழுது இப்படியான ஒரு பயன்பாடு வருகிறது. அதே மாதிரி வந்து 2வது அத்தியாயத்தில் ஒரு 178வது வசனத்தை பாருங்கள். அதில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து குற்றவியல் சட்டத்தை சொல்லுகிறான். ஒரு உயிரை கொலை வாங்கிட்டாங்க, கொலை செஞ்சான்னு சொன்னால் கொலைக்கு கொலை தான் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார் வந்து கொலையாளியை மன்னிக்கலான் இருக்குது மார்க்கத்தில். கொலையை ஒருத்தன் வந்து கொலை செஞ்சிட்டான், இஸ்மாயில் வந்து இப்ராஹிமை கொலை செஞ்சிட்டான். அப்போ இஸ்மாயிலுக்கு என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். அந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை மரண தண்டனை வேணாம் என்று அவங்க கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவங்களில் ஒரு ஆள் கேட்டாலும் சரி, 10 வாரிசுகளில் ஒரு ஆள் கேட்டாலும் சரி, மரண தண்டனை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடு எங்களுக்கெல்லாம் அவனை சாவடிக்க வேணாம், எங்களுக்கு ஒரு கோடி ரூபா வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்லி அந்த இழப்பீடு கேட்டார்கள்னு சொன்னால் அழகான முறையில் அந்த இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். இப்படி 2 சட்டம் இஸ்லாத்தில் இருக்குது. அதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவுன் இலைஹி, இதுதான் நமக்கு தேவையான வாசகம். அதாவுன் இலைஹி, அதாண்டா என்ன அர்த்தம்? நிறைவேற்றுதல். அதாண்டா என்னது? நிறைவேற்றினான். அதாவுன் நிறைவேற்றுதல் மஸ்தர். இலைஹி அவனுக்கு நிறைவேற்றுதல். யாருக்கு? அந்த கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகள் வந்து என்ன செய்யணும்? வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும். பியஹ்சான், அழகான முறையில் இந்த கொலை செஞ்சவனுடைய வாரிசுகள், கொலை செஞ்சவன் கொலை செய்யப்பட்டவனுடைய வாரிசுகளுக்கு அந்த நஷ்ட ஈட கொடுக்கணும், நிறைவேற்றணும் அப்படின்னு வருது. அதாவுன் இலைஹினுங்க வருது. லகுன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதாண்ட நிறைவேற்றுறது, கொடுக்கறது. இலைஹி அவன் பக்கம் கொடுக்குறதா, அவனுக்கு கொடுக்குறதா? இவன் கொடுக்க வேண்டிய இழப்பீட்டை என்ன செய்யணும்? இலைஹி அந்த கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகளுக்கு, இலைஹின்னா வாரிசு குறிக்கிறது, கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டும். அதாவுன் லகு என்கிற இடத்தில் தான் அதாவுன் இலைஹி. அந்த நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அந்த தமிழில் உள்ள அர்த்தத்தை கவனத்தில் வைத்து கொண்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கொடுக்கறது வந்து எதுக்கு அந்த வார்த்தை, அதுக்கு என்ன வார்த்தை போடுவோம்? அதாவுன்னா நிறைவேற்றுறது. தொழுகையில் அதாவாக நிறைவேற்றுறங்கிறாங்கல்ல, உரிய முறையில் செய்கிறது பேர் அதான்னு சொல்லுவாங்க. அப்போ அதா என்றால் நிறைவேற்றுறது, கொடுக்கறது, வழங்குறது. அதா ஒன்றை கொடுக்கறது வந்து என்ன செய்வோம்? அவன் பக்கம் கொடுக்கறது என்று நம்ம தமிழில் சொல்லுவோமா? அவனை நோக்கி கொடுக்குறன்னு சொல்லுவோமா? இலாக்கு இந்த வரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அவன் வரை கொடுக்குறன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம்.
கொடுக்குதல்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அவனுக்குன்னு தான் சொல்லிடுவோம். அப்போ அதாவுன் இலைஹி அதாவுன் லஹு, அவனுக்கு கொடுக்கணும். லகுனுங்க போடக்கூடாது, இலை தான் போடணும் அரபிகள் போடுறதுனால. நம்ம தமிழில் மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது அவன் வரை கொடுக்குதுன்னு அர்த்தம் செஞ்சிங்கன்னா கேட்குறவனுக்கு விளங்காது. அப்போ எப்படி செய்யணும்? அதாவுன் இலைஹின்னா அதாவுன் லகுங்கிற மீனிங்கில் வச்சுக்கிறணும். நம்ம பாஷையில் எப்படி சொல்லுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவுன் இலைஹி, அவனுக்கு நிறைவேற்றுதல். இந்த இலை இன்று எந்த அர்த்தத்தில் வந்திருக்கு? லாமுடைய அர்த்தத்திலாம் வந்திருக்கு. இதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 272வது வசனத்தை பாருங்கள். அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நமக்கு தேவையான இந்த இலைக்கும்ங்கிறது தான் நமக்கு தேவை. எது? இந்த இலைக்கும்னு போட்டிருக்கோம்ல, அந்த எழுத்தான் நமக்கு தேவை. இலா என்பது தான் இலைன்னு வந்துருச்சு. இலைஹி இலைஹிமா இலைஹிம் இலைஹா இலைஹிமா இலைஹின்ன இலைக்க இலைக்குமா இலைக்கும், அந்த இலைக்கும் தான். அப்போ இலான்னா வரை, இலைக்கும்னா உங்கள் வரை, நேரடி அர்த்தம், அதனுடைய அசல் அர்த்தம். ஆனால் இங்கே அந்த அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் கிடையாது? யுவஃப என்றால் முழுமையாக வழங்கப்படும். வஃபாண்ட நிறைவேற்றுறது இருக்குல்ல, யுவஃப என்றால் வஃபா யுவஃபி என்பதில் இருந்து வருங்காலத்தில் செய்யப்பாட்டு வினை யுவஃப இலைக்கும், உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும், உங்களை நோக்கி வழங்கப்படும் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், எந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செஞ்சாலும் யுவஃப இலைக்கும், உங்களுக்கு வழங்கப்படும், உங்களை நோக்கி வழங்கப்படும் அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ யுவஃப என்பதற்கு பின்னாடி இலா வந்திருக்கிறது. இந்த இலாவுக்கு அதன் பக்கம் அதன் வரை அப்படின்னு அர்த்தம் செய்யாமல் உங்களுக்கு என்று தான் அர்த்தம் செய்யணும். அதுதான் பொருத்தமாக இருக்கும். உங்கள் வரைன்னா அதுக்கு அவனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் வராது. அப்போ யுவஃப இலைக்கும் உங்களுக்கு. அப்போ இலா என்பதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? அவனுக்கு இவனுக்கு அந்த அர்த்தத்தில் இலா பயன்படுத்துறது உண்டு, ஜாஸ்தியாகவே உண்டு. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணம் காட்டுறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தை எடுங்க. 3:44 என்ன வருது? தாலிக்கும் என் நம்பாயில் கைபி, இது மறைவான செய்திகள். இது மறைவான செய்திகள். அந்த மறைவான செய்திகள் எல்லாம் நிறைய விஷயம் சொல்லிவிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு தேவை இந்த இலைக்க என்பது தான். நூஹின்னா என்ன அர்த்தம்? அவுஹாண்டா வகியாக அறிவித்தான். யூஹி என்றால் வகியாக அறிவிக்கிறான். அந்த யூஹி என்பதனுடைய முத்தக்கல்லிம் தன்னிலை பன்மை ஜம்மு என்னன்னு கேட்டால் நூஹி. யூஹி யூஹியானி யூஹூன, தூஹி தூஹியானி யூஹீன, மறுபடி தூஹி தூஹியானி தூஹூனண்டு கடைசியில் ஊஹி நூஹி. நூஹிங்கிறது என்ன? தன்னிலை. நாம் வகி அறிவிக்கிறோம், நாம் வகியாக என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். ஹி அவருக்கு அறிவிக்கிறோம், அதை அறிவிக்கிறோம். இலைக்க உமக்கு அறிவிக்கிறோம். அப்போ ரசூலுல்லாவுக்கு மறைவான செய்திகளை அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறான். கடந்த கால நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லிவிட்டு இந்த சம்பவங்களை நாம் உமக்கு அறிவித்து தருகிறோம். அப்போ நூஹிஹி, அதை உமக்கு நாம் அறிவிக்கிறோம், அதை நாம் அறிவிக்கிறோம். இலைக்க, இலக்கன்ற அர்த்தம் உமக்கு, உம்மை நோக்கி அறிவிக்கிறோம்னு கிடையாது, உமக்கு தான் அறிவிக்கிறோம். வரைக்கும் அறிவிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது, உமக்கு அறிவிக்கிறோம். உமக்குங்கிற உனக்கும் உமக்குங்கிற அர்த்தத்தில் எது வருது? இந்த இலா வகி அறிவித்தான்னு வரும் பொழுது உமக்கு வகி அறிவித்தோம், உம்மை நோக்கிங்கிற அர்த்தத்தை இல்லாமல் உமக்கு என்று சொல்கிறோம். அந்த லீங்கிற அர்த்தத்தில் வருது என்பதற்காகத்தான் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தை 97வது வசனத்தில் எடுத்துக்கிறங்க. அதில் என்ன வருது? ஹஜ்ஜி கடமையை பற்றி சொல்கிற வசனம் இது. அப்போ எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒலில்லாஹி, நமக்கு இந்த இலைஹி என்பது தான் தேவை. இருந்தாலும் நம்ம துவக்கத்திலேருந்து பார்க்கலாம். ஒலில்லாஹி, அல்லாவுக்காக இருக்கிறது. அலன்னாசி, மனிதர்கள் மீது ஹெஜ்ஜுல் பைத்தி, பைத்துல்லாவை காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது மனிதர்களுக்கு கடமை. யார் கடமை என்று கேட்டால், மனிஸ்ததா, எவன் சக்தி பெறுகிறானோ, சபீலன், பாதையால் வழி போவதற்கு சக்தி பெறுகிறானோ, இலைஹி, அதன் பக்கம் என்றால் ஹஜ், அந்த பைத்துல்லா பக்கம். அவன் பைத்துல்லாவின் பக்கம் செல்வதற்கு யாருக்கு சக்தி பெறுகிறானோ அவனுக்கு ஹஜ்ஜி கடமைன்னு வருது. இந்த இடத்துல இலாவுக்கு வரைன்ற அர்த்தம் கொடுத்துட்றோம்.
எதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்குறோம்? அந்த வாசகத்தை செஞ்சு பார்க்கும் பொழுது இது வந்து வரைங்கிற அர்த்தம் தான் இங்கே கொடுக்க முடியும். ஹஜ்ஜுக்கு கடமையாச்சு. யாரு கடமை? சபீலன் இலைஹி, அதன் பக்கம் உள்ள பாதை, காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய பாதை, அந்த பாதைக்கு சக்தி பெறணும், பாதைக்கு ஏதாவது போக்குவரத்துக்கு சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இலாங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கிறது. சபீல் என்கிற வார்த்தையோடு இது ஒட்டுது. மனிஸ்தத்தா முன்பின் மாற்றி போட்டிருக்கிறாங்க. மனிஸ்தத்தா சபீலன் இலைஹி, அதன் பக்கம் ஒரு செல்வதற்கு பாதையால் யார் சக்தி பெறுகிறானோ அவனுக்கு ஹஜ்ஜி கடமை. ஹஜ்ஜு உயிர் இருந்தால் மட்டும் கடமை கிடையாது, போக சக்தி இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும், பணம் இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளும். நம்ம நாட்டு மக்களுக்கு, அங்கே மக்காவில் இருக்கிறவனுக்கு எடுத்துக்கொள்ளாது, அவனுக்கு காசு தேவையில்லை. வெளியூர்லேருந்து போகிறவனா இருந்தால் வசதி இருந்தால் தான் ஹஜ்ஜி கடமையாகும். அது உடல் ஆரோக்கியம், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த போக்குவரத்துக்கு சக்தி இருந்தால் கடமைன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இலாவுக்கு என்ன செய்யலாம்? காபத்துல்லாவின் பக்கம், காபாவை நோக்கி செல்லும் சக்தி பெற்றவனுக்கு, அந்த இடத்துல நோக்கிங்கிற அர்த்தம் செய்கிறோம். ஏன்னு கேட்டால் காபாவுக்கு சக்தி பெறுதல்னு மீனிங் வராதுல்ல. காபாவுக்கு எப்படி சக்தி பெறுவது? காபாவுக்கு செல்ல சக்தி பெறுவது, காபாவை நோக்கி செல்வதற்கு சக்தி பெறுதல்னு வர்றதுனால இந்த இடத்துல நம்ம இலான்னு வந்த உடனே அதே இலா தான் வந்திருக்குது. இதில் வந்து அவனுக்கு இவனுக்குன்னு செஞ்ச மாதிரி காபாவுக்கு சக்தி பெற்றவர்கள்னு சொல்லக்கூடாது. காபாவுக்கு செல்ல சக்தி பெற்ற, காபாவை நோக்கி செல்ல சக்தி பெற்றவர்கள், இந்த அர்த்தம் கொடுக்குறோம்ல. இந்த இடத்த பார்த்து மாற்றி மாற்றி அர்த்தம் செஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த அஹித இலைனான்னு ஒரு வார்த்தை இருக்குது. 3வது அத்தியாயத்தில் 183வது வசனம். இதில் என்ன இருக்குன்னா, இன்னல்லாக, இந்த லைட் ஹைலைட் பண்ணால் நமக்கு தேவை. இலைனாங்கிறது இன்னல்லாக, அல்லாஹ், அஹித, அஹிதன்னா உறுதிமொழி எடுக்குது. அஹிதனா வாக்குறுதி, உறுதிமொழி, ஒப்பந்தம். அஹித இலைனா, எங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தான், எங்களை நோக்கி, எங்கள் வரை அப்படின்னு அர்த்தம் இல்லை, எங்களிடம் உறுதிமொழி எடுத்தான். இப்போ அஹிதங்கிற வார்த்தை வருது, அது அவனுக்கு இவனுக்குன்னு செஞ்சோம்ல, அந்த அர்த்தம் இங்கே செய்ய முடியலை. என்ன அர்த்தம் செய்கிறோம்? அஹித இலைனா, எங்களிடம் உறுதிமொழி எடுத்தான். அல்லாஹ் முஃமின் ரசூல் என்று அந்த அவங்க சொல்கிறாங்க, காஃபிர்கள் சொன்னது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இன்னல்லாஹ அஹித இலைனா, அல்லாஹ் எங்களிடத்தில், எங்கள் வரைக்கும் உடன்படிக்கை எடுத்தான்னு சொல்லாமல் அந்த இலாவுக்கு இடம்னு வருதில்ல, எங்களிடம். உடன்படிக்கைக்கு ஏற்ற வார்த்தை இடம் தானே. ஒரு ஆள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோம் என்று சொன்னால் என்ன வார்த்தை சொல்லுவோம்? அவனுக்கு உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்லுவோமா? அவனை நோக்கி உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்லுவோமா? சொல்லுமா, அவனிடம் எடுத்தோம்னு சொல்லுவோம். உடன்படிக்கை என்பதற்கு பொருத்தமான சொல்லு என்ன? அவனிடம் இவனிடம்ங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அஹிதக்கு நீங்கள் அர்த்தம் செஞ்சு பார்த்தாலேயே ரொம்ப இது ட்ரையாக நினைக்கக்கூடாது. எதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் பாஷையில் அர்த்தம் செஞ்சு பார்த்தாலேயே இது என்ன அர்த்தத்தில் இது வந்திருக்குன்னு விளங்கி போயிடும். இந்த இலாவுக்கு என்ன அர்த்தம் செய்யணும் தடுமாற வேண்டியதில்லை. ஒப்பந்தம் செய்தான் அந்த வார்த்தையை வச்சு சிந்திச்சா விளங்கிறோம். அஹிதன்னா உடன்படிக்கை எடுத்தான். உடன்படிக்கை எடுத்தான்ங்கிறதுக்கு அடுத்து என்ன சேர்க்கணும்? அவனிடம் இவனிடம் என்று சேர்க்கணுமா? அவனுக்குன்னு சேர்க்கணுமா? அவனை நோக்கின்னு சொல்லணுமா? அவன் வரைன்னு சொல்லணுமா? அவனிடம்னு சொல்லணுமா? அவனிடம் தான் சொல்லணும். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? இலைனா, எங்களை நோக்கின்னு அர்த்தம் செய்யாமல் எங்களிடம். எதனால் இந்த இடம்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? இது என்ன வகையில் நமக்கு வந்துச்சுன்னு கேட்டால், உடன்படிக்கை வந்தாலும் அப்படி தானே வரணும். உடன்படிக்கை எடுத்தாலும் என்ன செய்வோம்? அவனிடம் இவனிடம் தான் சொல்லுவோம். அப்போ அதில் என்ன கோர்க்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு அந்த அர்த்தம் தான் பொருந்தும் என்பதை உங்கள் அறிவே சொல்லிவிடும். இதுக்கு இந்த அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டுலாம் உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தோணாது. அப்போ ஒரு வார்த்தையை வாசிக்கும் போதே அந்த அர்த்தம் வரணுமாக இருந்தால் அதில் இணைக்கப்படுகிற அந்த வினைச்சொல்லை வைத்து இந்த வினைச்சொல் வந்து இதுக்கு தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்போ அனாதை, இது 4வது அத்தியாயத்தில் 6வது வசனம். இப்போ அனாதைகளை பொறுப்பேற்று வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அவங்க பணமெல்லாம் இருக்குது. எது வரைக்கும் அதை வச்சுக்கலாம்னு கேட்டால், திருமண வயதை அவங்க அடையிற வரைக்கும் தான். திருமண வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அனாதைங்கிறது அடிபட்டு போயிடுவோம். அனாதை பிள்ளை இருக்கிறது, தாப்பனார் இறந்து போயிட்டார். அந்த பிள்ளையுடைய சொத்து பத்துக்களெல்லாம் என்ன செய்கிறோம்? அந்த சித்தப்பா பெரியப்பா அவங்க பராமரிப்பாங்க, இல்லை வேறு ஒருத்தவங்கள பராமரிப்பான். அப்படி பராமரித்தார்னு சொன்னால் எது வரைக்கும் பராமரிக்கலான்னு கேட்டால், திருமண வயதையும் அடையணும். 2வது,
இந்த பணத்தை இனிமேல் இவனே சரியாக நிர்வாகம் பண்ணுவான் என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நீ என்ன செய்யக்கூடாது, அவன் பணத்தை நீ வச்சுக்கக்கூடாது. இந்தப்போ உனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் காசை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். அப்படி கொடுக்கணுங்கிறபோது அதை பற்றி பேசுகிற வசனம் இது. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒப்புத்தொருள் எத்தாமா. ஆனால் நம்ம இந்த இலைகம் தான் நமக்கு தேவை. அவர்களை சோதித்து பாருங்கள். ஹத்தா இதா பலகுன் நிக்காகனா திருமண வயதை பருவத்தை அவங்க அடையும் பொழுது ஃபைன் ஆனஸ்து மின் ருஷ்தன், அவங்கள்ட்ட ஒரு பக்குவத்தை நீங்கள் கண்டால். ருஷ்துனா பக்குவம், அதாவது இந்த பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கிறது, செலவு செய்கிறது, கணக்கு வைத்து கொள்வது, இந்த பக்குவம் இருப்பதை நீங்கள் அறிந்தால் ஃபதுஃபவு கொடுத்து விடுங்கள். இலையும் இந்த இடத்துல என்ன, அவர்களிடம்தான். ஒன்றை கொடுக்குறோன்னா என்ன செய்வோம், அவங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுக்குறதா என்ன செய்வோம், இடம்னு தான் போடுவோம். ஃபதுஃபவு இலையும் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அம்பாலகும் அவங்க காசை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்களுடைய செல்வங்களை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அப்போ இந்த அவர்களிடம்ங்கிற அர்த்தம் இதுக்கு என்ன, ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை அவரிடத்தில் கொடுக்குறதா இருந்தால் என்ன வார்த்தையை போடுவோம், அவங்க காசை அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவோம். அவங்கதா அவங்க காசு இல்லாமல் நம்ம காசை கொடுக்குறாந்தா அவனுக்குன்னு சொல்லுவோம். என் காசை ஒரு ஆளுக்கு நான் கொடுப்பதாக இருந்தால் இப்ராஹீமுக்கு நான் கொடுத்தேன்னா என் காசை கொடுத்தேன்னு அர்த்தம். இப்ராஹீமிடம் கொடுத்தேன் என்று சொன்னால் அவனுக்கு உரியது என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அப்போ இங்கே அனாதைகள் சொத்தை கொடுக்க சொல்லி வருத, அது யாருடைய சொத்து, அனாதை சொத்து. அப்போ அவன் சொத்துன்னு வந்த காரணத்தினால அவன் சொத்தை அவனுக்கு கொடுங்கள் என்பதை விட அவனுடையதை அவனிடம் கொடு என்று சொல்வது தான் தமிழில் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சொல் பயன்பாடு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஃபதுஃபவு, தஃபான்னா தஃபாங்கிறது பல அர்த்தம் உள்ள ஒரு சொல். தடுத்தான்கிற அர்த்தம் இருக்குது, கொடுத்தான்னு அர்த்தம் இருக்குது. இங்கே கொடுக்குறது ஃபதுஃபவு, நீங்கள் கொடுத்து விடுங்கள். இலையும் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். இந்த இடத்துல இலாவுக்கு என்ன அர்த்தம், இலைன்னு வந்திருக்குது, இடம்ங்கிற அர்த்தம். அவர்கள் அவனிடம் இவனிடம். அம்பாலகும் அவங்களுடைய அம்பாள்களை கொடுத்து விடும். அம்பாள்னா மாலுக்கு பன்மை, அம்பாள் மாலுண்டா செல்வம், அம்பாள்னா செல்வங்கள். அம்பாலகும்னா அவங்களுடைய செல்வங்களை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இந்த இலாவுக்கு என்ன அர்த்தம், அவங்களிடம். இந்த இடம்ன்ற அர்த்தம் செய்வதற்கு நீங்கள் பெரிய ஆராய்ச்சி வேணுமா, அரபு மொழியெலாம் கரைச்சி குடித்தவனுக்கு தான் இது தெரியுமானா தெரியாது. அப்படி அவசியம் கிடையாது. நம்ம அந்த பாஷை நமக்கு தெரிஞ்ச பாஷையில் வைத்துக்கொண்டு இதுக்கு எது பொருந்தும், இந்த இடை சொல்லுக்கு அர்த்தம் செய்கிறதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜில் அது என்ன மீனிங் செஞ்சு விட்டுறாங்க ரெண்டையும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம பாஷையில் அர்த்தம் செய்யும்போது என்ன செய்கிறோம், ஃபதுஃபவு நீங்கள் கொடுத்து விடுங்கள். இலையும் அவர்களை நோக்கி கொடுங்கள்னா அது அர்த்தம் வருமா, அவர்கள் வரை கொடுங்கள்னா அது அவன்கிட்ட கொடுத்தது ஆகுமா. அப்போ என்ன செய்யணும், அவர்களிடம் என்று தான் நீங்கள் அர்த்தம் செய்யணும். இலாவுடைய இன்னொரு அர்த்தம் இதில் வழங்குறது. அதே மாதிரி அவர் இதை கொடுக்கும்போது சாட்சி வச்சுக்கிறங்கன்னு வருது. அதே மாதிரி தான் வைதா தஃபத்தும், அதுலேயே 2 இலா வருது பாருங்கள் அதே வசனத்திலேயே. வைதா தஃபத்தும் நீங்கள் கொடுக்கும் பொழுது, இலையும் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது, அம்பாலகும் அவங்களுடைய செல்வங்களை கொடுக்கும் பொழுது, அஷஹிது அலைஹிம் அவங்க விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இலையும்க்கு என்ன அர்த்தம், நீங்கள் கொடுக்கும்போது, இதா தஃபத்தும்னா நீங்கள் கொடுக்கும் பொழுது, இலையும் அவர்கள் வரை கொடுக்கும்போது அர்த்தம் செய்வோம் இல்லை, அவர்களிடம் கொடுக்கும்போது. அப்போ அந்த அர்த்தம் கோர்க்கும் போது நமக்கு என்ன செய்யுது, தெரிஞ்சு விடுகிறது. அதே மாதிரி இப்போ 5வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த இலைக்கும்னு வருது. இதுவும் இலா தான். இலா என்பதில் முத்தக்கல்லிம் அது முன்னிலையில் உள்ள ஜம்முடைய மீறி இடம்பெற்றிருக்கிறது. இலைக்கும்டா என்ன, உங்கள் வரை, உங்களை நோக்கி தனியாக சொன்னான். உங்களை நோக்கி, உங்கள் வரை, உங்களுக்குன்று என்ன இருக்குது, பல அர்த்தம் வருகிறது. இந்த இடத்துல எது பொருந்தும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே சிந்தித்து அந்த அர்த்தத்தை பார்த்தோன்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு குழப்பதை நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு அதுக்கு முந்தி உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருமே. ஆனால் இந்த கோர்ப்பதற்கு என்ன அர்த்தம் அங்கே பொருந்தும் என்பது நீங்கள் முடிவு செஞ்சுக்கிடலாம். நமக்கு அதுக்கு முந்தி என்ன வருது, எபு சுத்துன்னு வருது. எபு சுத்துனா பசத்தவுலேருந்து வர்றது. பசத்தன்னா அதாவது நீட்டுறது. பசத்தன்னா என்னது, விரிக்கிறது, நீட்டுறது. அதுக்கெல்லாம் பசத்தன்னா என்ன செய்வாங்க, விரிவாக்குறதுன்னு பல அர்த்தம் இருக்குது. அள்ளி கொடுக்குறது பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல எதுக்கு வருதுன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தார்
ஹம்ம கவுமுன், இங்கேருந்து வாங்கலாம். ஹம்ம கவுமுன், ஒரு கூட்டத்தார் நினைத்தார்கள், ஐயபுசுத்து, நீட்டுவதற்கு, ஐதியகும், அவங்களுடைய கையை நீட்டுவதற்கு, இலைக்கும், உங்களை நோக்கி, உங்கள் பக்கம், இங்கே தான் பக்கம்னு வருது. அவங்க கையை, யுத்த காலத்தில் உள்ள ஒரு விஷயம், யுத்த காலத்தில் அவங்க கையை உங்கள் பக்கம் நீட்டுறதுன்னா உங்களை கொள்வது, அவர் கொள்வது திட்டமிட்டார்கள். இப்போ கஃப் ஐதியகும் அன்கும், உங்களை விட்டு அவங்க கையை எல்லாம் தடுத்துட்டான்னு வருது. இதில் என்ன செய்கிறோம், எபுசுத்துங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த இலைங்கிற அர்த்தம் என்ன என்ன வழங்கி போயிடுது. இலைக்கும்னா கையை நீட்டுறதுங்கிற அவனுக்கு நீட்டினான்டா சொல்லுவோம், அப்படி அவனை நோக்கி நீட்டினான்னு தான் சொல்லுவோம். கையை நீட்டுறது எதுக்கு தான் வரேன், அந்த இடத்துல நோக்கி என்கிற அர்த்தம் தான் அதுக்கு பொருந்துமே தவிர வேறு அவனுக்கு நீட்டினான்னு வருமா. கையை நீட்டினான், எபுசுத்து நீட்டுகிறார்கள், இலைக்கும், அவங்கள நோக்கி நீட்டுகிறார்கள்னால் அது ஓகே. அவனுக்கு நீட்டுகிறார்கள், அவன் வரை நீட்டுகிறார்கள்னால் அது பொருத்தமாக மாட்டேங்குது. அப்போ இந்த பசத்தவுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால், பசத்தவுக்கு பொருத்தமான தமிழ் இடைச்சொல் என்ன, அரபி இடைச்சொல் இலாங்கிறது. தமிழ் இடைச்சொல் என்ன, அதான் அர்த்தம். ஒரு வேறு மொழியில் மொழிபெயர்க்கும் போது என்ன அர்த்தம் வருதோ அது அதனுடைய அந்த சொல்லுடைய அர்த்தம். எபுசுத்து இலைக்கும், அப்போ உங்களை நோக்கி அவர்கள் கைகளை நீட்ட நினைக்கிறார்கள், அல்லாஹ் அதை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி 5:11 வருது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை அல்லாஹ் கொடுத்துருந்தான்ல, அதை பற்றி பேசும் பொழுது அந்த ஒருத்தன் என்ன செய்கிறான்னா கெட்டவனாக இருக்கிறான், ஒருத்தர் நல்லவராக இருக்கார். இந்த கெட்டவன் என்ன செய்கிறான், அவர் கொல்ல போகிறான் யாரை, நல்லவரை. அப்போ அந்த நல்லவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, லயின் பசத்தை நீ நீட்டினால், இளைய என்னை நோக்கி, இல்லாண்டா நோக்கி தான் இந்த இடத்துல பொருந்தும், என்னை நோக்கி, எதக்க உன் கையை, என்னை நோக்கி உன் கையை நீட்டினால், லி தக்குத்துல நீ என்னை கொள்வதற்காக, என்னை நீ கொள்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீட்டினால், மா அனபி பாசத்தின், நான் நீட்டுபவனாக இல்லை. எது என்னுடைய கையை இலைக்க உன்னை நோக்கி, ஏன் கையை உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன், நீ என்னை கொல்ல கையை நீட்டினாலும் நான் உன்னை கொள்வதற்கு கையை நீட்ட மாட்டேன்னு அவர் சொல்கிறார். இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே இடத்துல இளைய என்னை நோக்கின்னு இளையன்னு வருதில்ல, இளையன்னு என்ன அர்த்தம், என் பக்கம், என் வரை, எனக்கு, இந்த அர்த்தம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த அர்த்தத்தை இங்கே கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன் முடியலை, அதுக்கு முந்தி பசத்தன்ற வார்த்தை வந்திருக்குது. பசத்தோட அர்த்தம் என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பசத்தைன்னா என்னது, கையை விரிக்கிறதுக்கு அது பசத்தை தான், நீட்டுறதுக்கும் பசத்தாம்பாங்க. இது நீட்டுறப்ப கை நீட்டுறப்ப தான் வருது. அப்போ பசத்தானா நீட்டுறது, கையை நீட்டுறதுக்கு அதை ஒட்டி இலா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இலாதுக்கு பசத்து இலா ஜெய்துன்னா ஜெய்தை நோக்கி நீட்டினேன், பசத்து இலா ஃபாத்திமான்னா ஃபாத்திமாவை நோக்கி நீட்டினேன், பசத்து இலைகின்னா அவனை நோக்கி நீட்டினேன், பசத்து இலைக்கன்னா உன்னை நோக்கி நீட்டினேன். அப்போ இந்த கையை நீட்டுறதுங்கிற அந்த சொல்லு இலா என்பதற்கு என்ன அர்த்தம் செய்யணும் என்பதை நமக்கு சொல்லி தந்து விடுகிறது. இந்த ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடவுலாம் தேவையில்லை, குழப்பம் இல்லாமல் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 9வது அத்தியாயத்தில் 24 இப்போ என்னென்னு கேட்டால் அந்த ஹர்ஃபுகளுக்கு நிறைய அர்த்தம் சொல்லும் பொழுது சில பேர் ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. அதுக்காக தான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். என்னங்க ஒரு எழுத்துக்கு மூணு அர்த்தம் இருக்குன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த பைக் இந்த அர்த்தங்கிறீங்க, அப்புறம் அந்த அர்த்தங்கிறீங்க, அப்புறம் இந்த அர்த்தங்கிறீங்க, அப்புறம் இந்த 72 அர்த்தம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற குழப்பமாக சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு குழப்பமும் கிடையாது, நாங்களும் இதில் கண்டுபிடிச்சி தான் சொல்கிறோம். வழங்குதா, இந்த சொல்ல எந்த அர்த்தம் பொருந்துன்னு பார்த்து தான் சொல்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி விளங்கிக்கணும்னா இந்த ஹர்ஃபுகளுக்கு அதனோட சேர்க்கிற வினை சொல்லை பாருங்கள். அந்த வினை சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் எது எது இணையும். நீட்டுதல் என்பதோட அவனை நோக்கி என்பது இணையுமா, அவனுக்கு என்பது இணையுமா, அவன் வரை என்று இணையுமா, அவனுக்காக என்பது இணையுமான்னா இணையாது. அவனை நோக்கி நீட்டினான் என்பதுதான் இணையும். அப்போ எந்த சொல்லில் இணைவதற்கு உங்கள் பாஷையில் பொருத்தமாக இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ பயன்பாடு இருக்குன்றதை சொன்னது மட்டும் குழம்பிக்கிற நீங்கள் தேவையில்லை. நீங்களாக ஒரு வாசகத்தை பயன்படுத்தும் போது என்ன செய்யணும், இந்த இலா வந்துருச்சு, இலாவுக்கு என்ன அர்த்தம் செய்கிறது, இலாவை நிப்பாட்டு, இலாவுக்கு முந்தி என்ன பேசப்படுதுன்னு பார். அந்த பேசப்படுற வாசகத்துக்கு இந்த இலாவை சேர்த்தோம்னு சொன்னால் என்ன அர்த்தத்தை கொடுத்தால் அதில் போய் சேரும்.
நீங்களாக புரிஞ்சிடலாம். பெரிய பெரிய கிராமர் படிக்க தேவையில்லை. இதற்காக 72,000 கவிதைகளையும் புஸ்தகங்களையும் மனப்பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயந்தான். அந்த புஸ்தகங்கள் எழுதினவங்கலாம் இந்த மாதிரி அறிவை கொண்டு விளங்கி தான் கண்டுபிடிச்சி எழுதுகிறாங்களே தவிர அது வகையில் எழுதுறது கிடையாது. அதனால் விளங்கிக்கணும். அதே மாதிரி ஒன்றை நம்ம விரும்புகிறோம். ஒன்றை விரும்புகிறதா இருந்தால் உனக்கு விருப்பமானது என்று சொல்லுவோம். உன்னிடம் விருப்பமானது, உன் வரை விருப்பமானது, உன்னை நோக்கி விருப்பமானதுன்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? உனக்கு விருப்பமாக இருக்குது, எனக்கு விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அரபில் என்ன செய்வாங்கன்னா இலா போட்டு விட்ருவாங்க. அகப்ப இலைய, என் பக்கம் விருப்பமானதும்பாங்க. எனக்குன்னு அதுக்கு அர்த்தம். என் பக்கம்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. எனக்கு விருப்பமானது பாருங்கள், இலைக்கும்னு தான் வந்திருக்கு. அகப்ப இலைக்கும், உங்கள் பக்கம் விருப்பமான, உங்களுக்கு விருப்பமான அர்த்தம். அப்போ இன்னும் இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.